வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 1936ஆம் ஆண்டு தொடங்கி அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம் வரை அனைத்தும் முத்தானவை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்றைய பதிவில் பொன்மனச்செம்மல் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை இயக்கிய இயக்குநர்கள் குறித்து நாம் காண்போம். பழம்பெரும் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா மக்கள் திலகத்தை வைத்து இயக்கிய படங்கள்: 1954ஆம் ஆண்டு வெளியான கூண்டுக்கிளி, 1955ஆம் ஆண்டு வெளியான குலே பகாவலி, 1957ஆம் ஆண்டு வெளியான புதுமை பித்தன், 1962ஆம் ஆண்டு வெளியான பாசம், 1963ஆம் ஆண்டு வெளியான பெரிய இடத்து பெண், இதே 1963ஆம் ஆண்டு வெளியான பணக்கார குடும்பம், 1965ஆம் ஆண்டு வெளியான பணம் படைத்தவன், 1966ஆம் ஆண்டு வெளியான பறக்கும் பாவை ஆகிய 8 படங்களை இயக்கி டி.ஆர். ராமண்ணா தனக்கென ஒரு பாணியை அமைத்து வெற்றி கண்டார். இதேபோன்று மக்கள் திலகத்தை வைத்து இயக்குனர் கே. சங்கர் இயக்கிய படங்கள் குறித்து நாம் காண்போம். 1963ஆம் ஆண்டு வெளியான பணத்தோட்டம், 1965ஆம் ஆண்டு வெளியான கலங்கரை விளக்கம், 1966ஆம் ஆண்டு வெளியான சந்திரோதயம். மக்கள் திலகம் இரு வேடங்களில் நடித்து 1968ஆம் ஆண்டு வெளியான குடியிருந்த கோயில், 1969ஆம் ஆண்டு வெளியான அடிமை பெண், 1975ஆம் ஆண்டு வெளியான பல்லாண்டு வாழ்க, 1976ஆம் ஆண்டு வெளியான உழைக்கும் கரங்கள், 1977ஆம் ஆண்டு வெளியான இன்றுபோல் என்றும் வாழ்க ஆகிய மக்கள் திலகத்தின் 8 படங்களை இயக்கிய இயக்குனர் சங்கர் பொன்மனச்செம்மலின் ஆஸ்தான இயக்குநர்களில் ஒருவராக திகழ்ந்து வந்தார். இதேபோன்று புரட்சி நடிகர் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை இயக்கியுள்ளார் இயக்குனர் எம்.ஏ. திருமுகம் அவர்கள். அது குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். 1956ஆம் ஆண்டு வெளியான தாய்க்கு பின்தாரம், 1961ஆம் ஆண்டு வெளியான தாய் சொல்லை தட்டாதே, 1962ஆம் ஆண்டு வெளியான குடும்ப தலைவன், இதே ஆண்டான 1962ஆம் ஆண்டு வெளியான தாயை காத்த தனையன், 1963ஆம் ஆண்டு வெளியான தர்மம் தலைகாக்கும், 1963ஆம் ஆண்டு வெளியான நீதிக்கு பின் பாசம், 1964ஆம் ஆண்டு வெளியான வேட்டைக்காரன், இதே ஆண்டான 1964ஆம் ஆண்டு வெளியான தொழிலாளி, 1965ஆம் ஆண்டு வெளியான கன்னித்தாய், 1966ஆம் ஆண்டு வெளியான தனி பிறவி, 1967ஆம் ஆண்டு வெளியான தாய்க்கு தலைமகன், 1967ஆம் ஆண்டு வெளியான விவசாயி, 1968ஆம் ஆண்டு வெளியான தேர் திருவிழா, 1968ஆம் ஆண்டு வெளியான காதல் வாகனம், 1972ஆம் ஆண்டு வண்ணத்தில் வெளியான நல்ல நேரம் ஆகிய 15 படங்களை தேவர் பிலிம்ஸ் நிறுவனத்திற்காக இயக்குனர் எம்.ஏ. திருமுகம் அவர்கள் இயக்கி தமிழ் திரை உலகில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தார் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. இதேபோன்று மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்களில் பா. நீலகண்டனும் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். மக்கள் திலகத்தை வைத்து அவர் முதல் இயக்கிய திரைப்படம் 1957ஆம் ஆண்டு வெளியான சக்கரவர்த்தி திருமகள் படமாகும். எங்கே? காவிரி பட்டணத்துக்கு. ஏன்? ஏனா நமது திருமணத்துக்கு தான். 1961ஆம் ஆண்டு திருடாதி என்கிற திரைப்படமும் வெளியானது. எங்க வந்திருக்க? நீ யாரு? எங்க ஊரு அச்சரப்பாக்கம்.
எங்க அம்மா எல்லாம் அங்க இருக்காங்க. எங்க அண்ணா பட்டணத்துல வேலை பாக்குறாரு. 1991 நல்லவன் வாழ்வான் என்கின்ற திரைப்படம். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ. ஒண்ணும் முடியாது. போன்னு சொல்றேன். அம்மா என்ன சொல்லிருக்காங்களா, முத்து தேய்ச்சியோட சொல்லு. 1963 வெளியான கொடுத்து வைத்தவள். அந்த இன்ஜினியர் யாருன்னு எங்கிட்ட காட்டு. உன்னை கல்ல உடைக்க சொன்னானே, அவன் கல்ல உடைச்சு உன் கையில கொடுக்குறேன். அவன் உன் கையில. 1967 வெளியான காவல்காரன். மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ. 1968 வெளியான கண்ணன் என் காதலன். மினியை கண்மணியாய் கொண்டவனை என்னிடமே தந்தாய். எல்லார் ஈஸ்வரியும் தனது பகுதியை மிகவும் அழகாக பாடியிருப்பார். 1968 வெளியான கணவன். என் தங்கச்சி கல்யாண விஷயமா போய் கவனிச்சு வந்துடுறேன். நான் நடந்தே போயிடுறேன். மக்கள் திலகம் இரு வேடங்களில் நடித்து 1970 வெளியான மாட்டுக்கார வேலன். உங்க அப்பாவுக்கு நான் வக்கீல், உங்க அம்மாவுக்கு மாட்டுக்காரன். அப்போ எனக்கு இதே ஆண்டான 1970 வெளியான என் அண்ணன். மறுபடியும் என் வீட்டுல ஏன் கால் வச்ச? தன் வலது காலை எடுத்து வச்சு என் தங்கச்சி ஏற்கனவே வந்திருக்காளே, அதனால. 1970 வெளியான குமரிக்கோட்டம். 1971 வெளியான நீரும் நெருப்பும். ஆமா, ஏன் தலைகீழ நிக்கிறீங்க? ஏன்? நானா? அது சரி. இதே ஆண்டான 1971 வெளியான ஒரு தாய் மக்கள். கிண்டலா பண்ற? தம்பி தம்பின்னு. ஐயோ, மனுஷமா தெரியாம தொட்டுட்டேன். 1972 வெளியான சங்கே முழங்கு. இந்த தாய்க்கு சொல்லிட்டு வச்சுக்க, இதான் இன்னைக்கு தலைவன. இதே ஆண்டான 1972 வெளியான ராமன் தேடிய சீதை. எனக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சில விதிமுறைகள்லாம் வச்சிருக்கேன். 1974 வெளியான நேற்று இன்று நாளை. மக்கள் திலகம் பார்க்கும் பார்வையில் தன்னையே மெய் மறந்து விடுவார் நடிகை லதா. அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்து 1975 வெளியான நினைத்ததை முடிப்பவன். என்ன ஆச்சரியமா இருக்கு, உங்க மூக்கு மொழி மூஞ்சி எல்லாம் என்ன போல இருக்கு. 1976 வெளியான நீதிக்கு தலை வணங்கு. இந்த பாச உறவு என்னை விட்டு போனாலும் அம்மா உங்க தாய் என்பதுக்கே அது எனக்கு போதும். இதுபோன்று மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களது 8 படங்களை டி.ஆர். ராமண்ணாவும் மற்றொரு 8 படங்களை இயக்குனர் கே. சங்கரும் இயக்கியுள்ளார்கள். தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட 15 படங்களை இயக்குனர் எம்.ஏ. திருமுகம் அவர்கள் இயக்கி வெற்றி கண்டார். இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் மக்கள் திலகத்தின் 18 படங்களை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று புரட்சி நடிகர் எம்ஜிஆரை வைத்து அதிக எண்ணிக்கையிலான இரட்டை வேட படங்களை உருவாக்கிய பெருமை இயக்குனர் கே. சங்கருக்கு உண்டு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.